மீறி ஜெயிச்ச எக்ஸ்பிளனேஷன் இது. ஐன்ஸ்டீனோட ஐடியா என்ன நம்ம என்ன செய்வோம் நட்ஷெல்ல பார்க்கலாம். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கிளாசிக்கல் தியரி படி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஏ இன்டூ டீன்னு படித்தோம் இல்லையா, இதை மறந்துடுங்கிறார். நோ நோ எனர்ஜி ரைட். அவர் பிளாங்கோட ஹெல்ப்புக்கு போகிறாரு. ஏற்கனவே பிளாங்க்குங்கிற மேக்ஸ் பிளாங்க் வந்து பிளாக் பாடியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். அதில் ஹெச்ங்கிற கான்ஸ்டன்ட் வரும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, எனர்ஜின்றது ஃப்ரீக்வன்சி சம்மந்தப்பட்டது ரைட். ஸோ எனர்ஜி ஷுட் பி ஈக்குவல் டு ஹெச் நியூ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வயலட் கலர்னால் அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஃபோட்டானுக்கு இந்த எனர்ஜி தான் இருக்கும். மீனிங் ஹெச் இன்டூ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வயலட் கலர். சே க்ரீன் அப்படின்னா க்ரீன் கலருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ திஸ் ஹெச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 இன்டூ ரொம்ப ஸ்மால் வேல்யூ -34 ஜூல் செகண்ட். இட் இஸ் a வெரி ஸ்மால் வேல்யூ. அதனால தான் டக்குன்னு அப்சர்வ் சயின்டிஸ்டோட பார்வைகளுக்கு எத்தனையோ வருடங்களாக வரல ரைட். க்ரீன் கலர்னா அத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் எனர்ஜியாக தான் இருக்க முடியும் ரைட். ப்ளூ கலர்னா அத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய ஃப்ரீக்வன்சி சம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். தட் ஃப்ரீக்வன்சி இன்டு திஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் அதனுடைய ஒரு ஃபோட்டானுடைய ஆற்றல். தென் ரெவல்யூஷன் உடைய கான்செப்ட் பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், லைட் இப்படி வருது, இதை ஷைன் பண்ணுது. ஸோ இதில் ஹிட் பண்ணி இங்கே உள்ள எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வந்து அது கைனடிக் எனர்ஜி கொடுக்குது. ஸோ அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாரு, இது எனர்ஜி கேன் பி எய்தர் அப்சார்ப்ட் அஸ் ஹெச் நியூ ஆர் நாட் அட் ஆல் அப்சார்ப்ட். நீங்கள் சாப்பிட்டா இதை முழுசாக தான் சிங்கிள் லம்பாக தான் விழுங்க முடியும், இல்லை யூ ரிஜெக்ட் இட். பாதி எடுக்கிறது நோ நோ தட் பிஸ்னஸ். ஒரு எலக்ட்ரான், அதாவது நீங்கள் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு லைட் வேவ் ஒரு எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அந்த எலக்ட்ரானால அந்த லைட் வேவை ஹெச் நியூன்னு தான் எடுக்க முடியும். இல்லாட்டி ஒரு எலக்ட்ரானோட ஒரு லைட் வேவ் இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அந்த லைட் வேவ் எலக்ட்ரானுக்கு எனர்ஜியை ஹெச் நியூவா தான் எனர்ஜி தர முடியும். அதுக்கு பாதியா தர்றேன், காலா தர்றேன், அரைக்காலா தர்றேன், முக்காலா தர்றேன், நோ. எய்தர் ஹெச் நியூ ஆர் நோ. தென் இந்த ரிலேஷன் கொண்டு வர்றார். என்னன்னா, அப்போ நம்ம தர்ற எனர்ஜி ரெண்டு காரணத்துக்காக பயன்படுது. ஒன்று, அந்த எலக்ட்ரான் அந்த மதர் ஆட்டம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, இதுக்கு பேர் தெர்மியானிக் ஒரு ஃபங்க்ஷன். ப்ளஸ் அதற்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச கைனடிக் எனர்ஜி. ஏன் இந்த மேக்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் பல நேரத்தில் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய கொலிஷன் காரணமாக இந்த எலக்ட்ரான்ங்கிறது வெளியில் வரும்போது அன்னை இவரோட மோதுவார் சிலர் சுத்தமாக வெளியில் வந்துடுவாங்க. சரியா, யாரோடய மோதான் வெளியில் வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு மேக்ஸிமம் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் தர்ற எனர்ஜிங்கிறது ரெண்டு விஷயத்தான் பயன்படுது. ஒன்று, எலக்ட்ரானை அவருடைய தாயிட்டிருந்து பிரிக்கிறது, திஸ் இஸ் தெர்மியானிக் ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டு, அது கிடைக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி ரைட். இந்த கைனடிக் எனர்ஜி சப்போஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா மீனிங் எலக்ட்ரான் வெளியில் வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஒன்றும் போல. தென் தட் மீன்ஸ் அந்த சிச்சுவேஷனில் ஃபை நாட் இஸ் ஈக்குவல் டு இது ஜீரோ ஆயிரும். ஹெச் நியூ, அந்த நியூ நம்ம ஜீரோன்னு சொல்லலாம். This is the threshold frequency. நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பரிசோதனை. I show this thing. Yes, here I show. இங்க பாருங்க, இவன்ட்ட இருந்து மட்டும்தான் கண்டக்ஷன் நடக்கும், இப்படி கீழே நடக்காது ரைட். This is threshold frequency. சரியா, அதை அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, this he shows. This is threshold for H nu naught. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு விட கம்மியான ஃப்ரீக்வன்சியில் நீங்க 1000 மணி நேரம் லைட்டை ஷைன் பண்ணாலும் அங்கேருந்து யார் வரமாட்டான், ஃபோட்டோ எலக்ட்ரான் ஏஜாக்குலேட் ஆகாது. இவனை வெளியில் தூக்கிட்டு வர இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் உள்ள எலக்ட்ரானுக்கு இவன்கிட்டருந்து வெளியில், இந்த அம்மாட்டிருந்து தாயானூட்டிருந்து வெளியில் வரணும்னா அவனுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி ஹெச் நியூ நாட். இதை நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் தான் இவனால் வெளியில் வர முடியும். ஸோ ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் ப்ளஸ் ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபென்டாஸ்டிக் ரிலேஷன் கிடைக்குது. திஸ் தனியாக கூட எழுதிடுறேன். கே இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஓகே, திஸ் இஸ் கே இல்லாட்டி கே மேக்ஸ். கே மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட். இவன் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஹெச் நியூ மைனஸ் 5. ஐயோ, இந்த ஈக்குவேஷனுக்கு வந்த எதிர்ப்பு இருக்கே, உலகம் ஹோல் சயின்டிஸ்ட் உலகம்
ரைட். இதை யார் ஆரம்பிச்சானோ அந்த லெனார்ட் ஹிம்செல்ஃப் he becomes a fascist scientist. அப்படி ஒரு அப்போசிஷன். அகைன் நான் சொல்கிறேன், இது சரியா, இது கண்டிப்பாக தப்பாக இருக்கும் அப்படின்னு வேர்ல்டில் ஒரு ரினவுண்டு சயின்டிஸ்ட் மில்லிகன், வேர்ல்டு ரினவுண்ட் சயின்டிஸ்ட், ஹீ திங்ஸ் ஐன்ஸ்டீனோட ஐடியா கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாப்புல. இது ஐன்ஸ்டைன் டெவலப் பண்ண ஈக்குவேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா k max is equal to h nu minus phi naught இருக்கு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 சாதாரண அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். y is equal to mx plus c. ரைட். y is equal to mx plus c ல இங்கே c என்னவா இருக்குது, phi naught இருக்குது. ரைட். m என்னவா இருக்குது, h இருக்குது. ஸோ ஐன்ஸ்டைன் இந்த கிராஃபை டெவலப் பண்ணுறாரு. இதுக்கான கர்வ் இது. சரியா? அப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க இந்த phi naught எங்கே இருக்கோ அது y இன்டர்செப்ட் இதான். சரியா? ஸோ இது எங்கே போய் மீட் பண்ணுதோ இந்த எனர்ஜி கிடைக்குது இல்லையா? ரைட். இந்த எனர்ஜி தான் என்ன எனர்ஜி? திஸ் இஸ் த்ரெஷோல்ட் எனர்ஜி. சரிங்களா? அதை நீங்கள் தான்னா தான் நமக்கு எஜாக்குலேஷன் இருக்கும். கைனடிக் எனர்ஜி அதை என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் உள்ள எனர்ஜியை தான் கைனடிக் எனர்ஜியாக பயன்படுத்த முடியும். தென் இதை சப்போஸ் நீங்கள் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. dy by dx is equal to mன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்லலாம் dk by dx is equal to h. ஃப்ரீக்வன்சி சாரி பிள்ளைங்களா, dk divided by d nu is equal to h. அப்போ இதனுடைய ஸ்லோப் கண்டிப்பாக பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். மீனிங் இது இதனுடைய ஸ்லோப் தீட்டான்னு சொன்னீங்கன்னா tan theta is equal to h. நமக்கு தெரியல இதான ஸ்லோப்பு. அப்போ இதான் ஸ்லோப்பு. ரைட். அப்போ இதனோட ஸ்லோப் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மீனிங் 6.626 10 - 34. ஸோ இதை தியரட்டிக்கலாக டெரைவ் பண்ணிட்டாங்க. தென் மில்லிகன் உட்காந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்காக டெவலப் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ரைட். மில்லிகன் கிரேட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். சரியா? மில்லிகனோட ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் உலக பிரசித்தி பெற்றது இல்லையா? அவர் முயற்சி பண்ணி எப்படி ஐன்ஸ்டைன் தப்புன்னு நம்ம நிரூபிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது அவர் பாருங்கள் சீசியம், பொட்டாசியம், ரைட், சோடியம், கால்சியம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சா எல்லாத்துடைய ரைட் ஸ்லோப்பும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. ரைட். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பாருங்க, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு த்ரெஷோல்ட் எனர்ஜி இருக்கு. -2.14 எலக்ட்ரான் வோல்ட், -2.330 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இந்த எனர்ஜி இந்த h nu naught கொடுத்தா அந்த மெட்டீரியல் இருந்து அண்ணன் எலக்ட்ரான் வெளியில் வர்றாங்க. ஸோ ஹிஸ்டரியில் நடக்கக்கூடிய ஐரனியை பாருங்க. அதாவது யாரை டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி மில்லிகன் அந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறாரோ அவர் ஐன்ஸ்டைனுடைய தியரியை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. அதை அகெயின் வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு மெட்டீரியலுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுக்கும் ஐன்ஸ்டைன் சொன்னதுதான் சரின்னு அவர் என்ன செய்கிறாரு, நிரூபிக்கிறார். இந்த விதமாக அந்த தியரி என்ன ஆயிடுச்சு, மிக எளிமையாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ இதை வச்சு சில கருத்துக்கள் வருது, ஒன்றா பார்க்கலாம். ரைட். ஃபஸ்ட்டு அப்போ இப்போ நம்ம சொன்ன மாதிரி எனர்ஜின்றது எப்பயுமே h nu தான் இருக்கும். தி ஃபோட்டான்ஸ் ஆஃப் லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூ அண்ட் வேவ் லென்த் லேம்டா வில் ஹவ் எனர்ஜி கிவன் பை E is equal to h nu. நியூங்கிறத c by லேம்டான்னு எழுதலாம். இதான் பிள்ளைகள் இங்கிலீஷு, இது தமிழில் அதே தான். எனர்ஜினா h nu தான் இருக்கும், இந்த பாக்கெட்டாக தான் இருக்கும். ரைட். சாரி பிள்ளைகளா, இங்கே பாருங்கள். அடுத்து மறுபடியும் அதே பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் இஸ் டிட்டர்மின்ட் பை தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன், நாட் பை இன்டென்சிட்டி. இல்லாட்டி எவ்வளவு நேரம், எவ்வளவு ஏரியா இல்லை, எப்போ ஆனால் கவனிச்சுக்கோங்க, அது எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, நாட் எவ்ரி டைம். ரைட். திஸ் இஸ் தி பாயிண்ட். ஃபோட்டானின் ஆற்றல் கதிர்வீச்சின் அதிர்வினால் தீர்மானப்படுகிறது, அதன் செறிவினை பொறுத்து அமைவதில்லை. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அகைன் அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி இதுக்கு ஒரு நாவல் கான்செப்ட். நான் ரொம்ப உள்ளே போகிறதில்ல, பட் ஒரு அடிப்படை மட்டும் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu அப்படின்னு சொல்கிற மாதிரி மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h by lambda. இதுவுமே ஆச்சு. இதனால தான் பேர் வேவ் மெக்கானிக்ஸ்னு பேர். வேவுக்கு வந்து எப்படி வந்து எனர்ஜி இருக்குது, வேவுக்கு எப்படி மொமெண்டம் இருக்குங்கிறதான கேள்வி. இது அடுத்த கான்செப்ட். எப்படி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h by lambda. இது எப்படி வருதுன்றது ஆக்சுவலாக நான் சார் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்குது, அதில் எனர்ஜி பற்றி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம +2க்கு அது பியாண்ட் ஸ்கோப். அதில் என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p² c² + m0² c⁴. இது சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, m0ங்கிறது ரெஸ்ட் மாஸ். ஃபோட்டானோடைய ரெஸ்ட் மாஸ் 0ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதனால் இந்த பகுதி போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா E ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர். அப்போ P ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு E ஸ்கொயர் பை C ஸ்கொயர். ஈங்கிறது H நியூ நம்மளுக்கு தெரியும், H ஸ்கொயர் நியூ ஸ்கொயர். வெலாசிட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும், வெலாசிட்டி மீன்ஸ் வேவ் லென்த் டிவைடட் பை டைம். ஸோ வேவ் லென்த் 1/t இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ லாம்டா நியூ. ஸோ C ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் இது ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுது. ஸோ P ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் H ஸ்கொயர் பை லாம்டா ஸ்கொயர். P is equal to H by lambda. Meaning momentum is also quantified. See the things பாருங்க. Right. So momentum இவ்வளவு தான் இருக்க முடியும். Not any momentum possible இல்ல. முதல்ல லைட்டு மொமெண்டம் இருக்குங்கிறது ஒரு அதிசயமான விஷயம். இது மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம்னா உந்தம். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் சொல்றேன். என்ன எப்படி சொல்றது? See for example, highest intensity of light வந்து ஒரு ஃபுட்பாலை தள்ளிடுற மாதிரி. Of course அதுக்கு பல கோடி எலக்ட்ரான்ஸ் வேணும், ஃபோட்டான்ஸ் வேணும். பட் ஸ்டில் அது புரியறதுக்காக சொல்கிறேன். ரைட். காத்தடிச்சு ஒரு பொருள் சாயும் பார்த்துருக்கோம் இல்லையா? வெளிச்சத்துக்கு மொமெண்டம் இருக்கு. இட் கேன் இம்பார்ட் என்ன சொல்றது? இட் கேன் இம்பார்ட் ஃபோர்ஸ். இட் மே காஸ் ஃபோர்ஸ். அதர்வைஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்றத விட இட் கேன் காஸ் ஆக்சலரேஷன். ரைட். இந்த ப்ராப்பர்ட்டியை இருக்குன்னு சொல்றாரு. ரைட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டான்ஸ் எல்லாமே இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது உண்மை. ஆனால் இது எலக்ட்ரானோ மேக்னெட்டோ கிடையாது. ஸோ இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இட் இஸ் நாட் மேக்னெட் ஆல்சோ. ஸோ இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபோட்டான்கள் நடுநிலைத்தன்மையுடன் இருப்பதால் மின்மற்ற காந்த புலன்களால் விலக முடியாது. ரைட். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எப்போ ஒரு ஃபோட்டான் ஒரு மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுதோ தென் அதனுடைய டோட்டல் எனர்ஜி, டோட்டல் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே கன்சர்வ் ஆகுது. ஃபோட்டானுடைய எண்ணிக்கை கன்சர்வ் ஆகாது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது எது கன்சர்வ் ஆகுது? H நியூ கன்சர்வ் ஆகுது, H பை லாம்டா கன்சர்வ் ஆகுது. ரைட். மொத்த எனர்ஜி, தென் அதனுடைய லீனியர் மொமெண்டம், தென் ரொட்டேஷன் ஆப்ஜெக்ட்ல அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் இது கன்சர்வ் ஆகுது. ரைட். ஆனால் எத்தனை ஃபோட்டான்ஸ் விழுந்து அதுக்கு பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் சார் சொல்கிறேன். 10 ஃபோட்டான் வந்தால் 10 ஃபோட்டான் திருப்பி போகணும், அந்த கணக்கு சரி கிடையாது. ஏன்னா ஃபோட்டான்ஸ் எல்லாமே H நியூங்கிற ஆற்றலாக மாறிடுது. தமிழ்லேயே அதான் பிள்ளைங்களா, ஃபோட்டான் பருப்பொருளுடன் வினைபுரியும் போது ரைட் மொத்த ஆற்றல், மொத்த நேர்கோட்டு உந்தம், கோண உந்தம் ஆகியவற்றின் மதிப்புகள் மாறுவதில்லை. இதுதான் பிள்ளைகளா இதனுடைய ஐன்ஸ்டைனுடைய கான்ட்ரிபியூஷன். சரியா? அடுத்து கொஞ்சம் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்வோம், நம்ம சால்வ் பண்ணுவோம். தென் நம்மளுக்கு டீப்பர் நாலேஜ் கிடைச்சிரும். சரியா?